அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அறிவிக்குரிய வேட்பாளர், பெருமரியாதைக்குரிய சகோதரர், நம்முடைய எல்லோருடைய அன்பை பெற்ற அருமைக்குரிய சகோதரர் ஆர் ஆசா அவர்களை இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்த நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு முதல் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தளபதி அவர்களின் கழகர்காவர்களில் முக்கியமானவராக இருந்து நமக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருமைக்குரிய நம்முடைய வேட்பாளர் அவர்களுக்கு குன்னூர் நகரம், குன்னூர் ஒன்றியம், கோத்தகிரி, கீழ்கோத்தகிரி, மேலூர் ஒன்றிய கழகங்களின் சார்பில் இப்பொழுது வரவேற்பு தரப்படுகிறது. முதலாக குன்னூர் நகர செயலாளர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பிற்குரிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே கட்டமைத்திருக்கின்ற மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக மீண்டும் நீலகிரி தொகுதியிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பினை எனக்கு அவர் அளித்திருக்கிறார்கள். நான் இந்த தொகுதிக்கு புதியவன் அல்ல. 2009 ஆண்டு நம்முடைய அன்பிற்குரிய அன்றைய கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்னை முதலாக வேட்பாளராக அறிவித்த நேரத்தில் நான் ஊட்டிக்கு வந்தபோது, நீலகிரிக்கு வந்தபோது என்னிடத்திலே செய்தியாளர்கள் கேட்ட முதல் கேள்வி, உங்கள் சொந்த ஊர் பெரம்பலூர், இங்கே வந்து எப்படி பணியாற்றப் போகிறீர்கள், இந்த மண்ணுக்கு நீங்கள் அந்நியன் அல்லவா என்று கேட்டார்கள். அப்போது அவர்களுக்கு நான் சொன்னேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பிறந்த வீடு பெரம்பலூர் என்றால் புகுந்த வீடு நீலகிரி. எப்படி நல்ல பெயர் எடுத்தோனோ அதை விட இன்னும் அதிகமான நல்ல பெயரை நீலகிரியில எடுப்பேன் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வாக்குறுதி கொடுத்தேன். இந்த தொகுதியுடைய அமைச்சராக 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களிடத்திலே பணியாற்றி இருக்கிறேன். மேலே இருக்கின்ற கூடலூர், உதகை, குன்னூர் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நீலகிரியிலே ஒரு அலுவலகமும், கீழே இருக்கின்ற பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு மேட்டுப்பாளையத்திலே ஒரு அலுவலகம் என்று ஒரு எம்பி தொகுதியில் 2 அலுவலகத்தை அமைத்து வேலை பார்த்த ஒரே எம்பி நான் தான் என்பதை பெருமையோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியும். எனவே அப்படி பணியாற்றின ஒரு 5 ஆண்டு காலம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் வந்த நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், தமிழர்களே, நீங்கள் விரட்டி அடித்து விட்டால் ஓடி விடுவதற்கு நாங்கள் ஒன்றும் தெருநாய் அல்ல, நீங்கள் விரட்டி அடித்தாலும் உங்கள் வீட்டை காப்பாற்றுகின்ற வீட்டு நாய் தான் திமுக என்று சொல்லுவார். அதை போல உங்களால் நான் நிராகரிக்கப்பட்டாலும், உங்களால் நான் வெற்றி பெற இயலாவிட்டாலும், ஏதோ வெற்றி பெறவில்லையே என்று நான் முடங்கி போய்விடவில்லை, பெரம்பலூருக்கு ஓடிவிடவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற போது எத்தனை முறை நீலகிரிக்கு வந்தேனோ அத்தனை முறை மீண்டும் உங்களால் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் கூட உங்களோடு இருந்திருக்கிறேன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே வெற்றியிலும் தோல்வியிலும் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கொடுத்த வாக்குறுதியை எப்போதும் எம்பியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களோடு இருந்தவன் என்கின்ற ஒரு பெருமையை நீங்கள் எனக்கு அளித்திருக்கிறீர்கள், நானும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். எனவே அந்த உரிமையோடு மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை அறிவித்திருக்கிறார்கள். 2009 இருந்து 2014 வரை எப்படிப்பட்ட பணியை ஆற்றினேனோ அதை விட கூடுதலாக, இன்னும் அதை விட வேகமாக பணியாற்றுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை, உத்தரவை தாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, எல்லாவற்றுக்கும் கமிஷன், கலெக்ஷன், கமிஷன். மேலே ஒரு ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே தேனும் பாலும் ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஆட்சியில இன்றைக்கு மத நல்லிணக்கம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, ஒரே மதம் ஒரே மொழி என்று சர்வாதிகாரம் பறக்கின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு மோடி தலைமையில் 5 ஆண்டு காலத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லாமல், எந்த தனிநபருக்கும் பயன் இல்லாமல், எந்த சமூகத்திற்கும் பயன் இல்லாமல் மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு ஆட்சி அங்கே இருக்கிறது. எனவே இந்த 2 ஆட்சியும் தூக்கி எறியக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பினை ஜனநாயகம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தினுடைய வெற்றியை நாங்கள் அறுவடை செய்ய உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். எனவே இந்த 2 ஆட்சியும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக, மதசார்பற்ற கூட்டணியுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் உறுதி தருகிறோம், மத்தியிலே ஒரு நல்லாட்சி,
சமூக நல்லிணக்கம் உள்ள ஆட்சி, மதசார்பற்ற ஆட்சி. அதை தொடர்ந்து விரைவில் 18 எம்எல்ஏக்கள் 21 சட்டப்பேரவை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இன்றைக்கு இருக்கிற ஊழல் ஆட்சியை அகற்றிவிட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவுவதற்கும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் வருவதற்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரே சின்னம் உதயசூரியன். கூட்டணி கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வெவ்வேறு சின்னம் இருந்தாலும் இந்த அணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருடைய காலடிகளையும் தொட்டு வணங்கி கேட்டு இந்த அளவிலே விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.